ஹலோ ஆல் வணக்கம். ஒரு எக்ஸைட்டிங் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் ஹை ஸ்கோரிங் வழக்கம் போல் டம்மு டிம்முன்னு அடி வெளுத்துட்டாங்க. பீடாக் வெல்கம் டு தி ஷோ. குஜராத் ஜெயிக்கும்னு நான் நம்பிக்கை வச்சு சொன்னேன். அதை வந்து மண்ணாலி போட்டாங்க. பட் ரொம்ப க்ளோஸாக தோத்தாங்க. ரொம்ப நேரோ மார்ஜின்ஸு. கடைசியில் அவங்க அதை ரொம்ப அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தட் வாஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இவங்க ஸ்டம்ப்பு அந்த ஸ்டம்ப் அட்டாக் பண்ணுற மாதிரி இப்போ இவங்க ஃபுல்லாக ஒயிட் லென்த் போட்டாங்க. அப்படியே மாற்றிட்டாங்க லைன் ஆஃப் அட்டாக்ட. கடைசியில் ரன் வரல நினைச்ச அளவுக்கு. தட் மேட் அந்த ஃபைன் மார்ஜின்ஸ் அதான் நினைக்கிறேன் பீடா. இன்னும் நிறைய இன்சைட்ஸ் இருக்கு. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வெரி சர்ப்ரைஸ் தட் அர்ஷத் கான் வாஸ் ப்ரிஃபர்டு. அர்ஷத் கான் வந்து ஒரு ட்ரூ. பேக்கப் அப்படின்னு சொன்னமே ஒழிய, எஸ் எஸ் காட் த பொட்டன்ஷியல் பட் he has been preferred as a main bowler was a little bit surprising for me. அது எனக்கு என்னன்னு புரியல, டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ், உடனே இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல தான் உங்களுக்கு வந்துட்டு டெம்போவை செட் பண்ண முடியும். ஆஸ் அ போலிங் யூனிட் அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வச்சு 220 வெளுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம். ரெண்டு வின் ஃபேக்டர் சொன்னோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, சிக்ஸ் போலிங் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ், அதுக்கப்புறம் 14 to 20, 10 ஓவருக்கு அப்புறம் நிறுத்தவே முடியாது ரன்ன, அப்படியே வழியும் அப்படின்னு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் எட்ஜ் கொடுத்தோம். இப்போ பேட்டிங் பவர் பிளே பாருங்க. பிபிகேஎஸ் வந்து 73 for 1, குஜராத் டைட்டன்ஸ் 61 for 1. அங்க 12 ரன்னு, பிபிகேஎஸ் டிக்கு. அதுக்கப்புறம் போலிங்ல சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. கடைசி 6 ஓவர்ல ஜிடி கன்சிடர் 104 for 1. கடைசி 6 ஓவர்ல 104 ரன்னு. வேற உங்களுக்கு வந்து பிபிகேஎஸ் தேவர் ரியலி ஆன் த பிரிங்க். அப்ப வந்துட்டு 63 for 3. ரெண்டாவது ஃபேக்டரும் டிக்கு. பிபிகேஎஸ் வின் பண்ணாங்க. ரெண்டு டீமுமே நல்லா பேட் பண்ணாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது கேம் சேஞ்சர்னு பாத்தீங்கன்னா 14 ஓவர் வரைக்கும் இந்த பிப்ப போட்டுன்னு வெளியில உட்காத்தி வச்சுட்டு இம்பாக்ட் சப்பா உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு 3 குவாலிட்டி ஓவர்ஸ் அவர் போட்டாரு. 6 ஓவர்ல 63 உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஜாஸ் பட்லர் அண்ட் ஷெர்ஃபேட் ரதர்பர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6, அடுத்த பால் ஒரு 4 அப்படின்னு அடிச்சோம். அந்த கேம் டிஃபைனிங் ஓவர்ஸ் வந்துட்டு அவர் போட்டாரு. நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, ஒமர் சாய் அண்ட் மார்க்கோ யான்சன் இஸ் நாட் த சொல்யூஷன் இன் த பிளேயிங் 11 இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். யூ காட் ஹர்ஷதீப் சிங், யூ காட் வைஷாக் விஜயகுமார், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போறோம், சஹல் இருக்காரு, அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார் வெரைட்டிக்காக இருந்து மேக்ஸ்வெல் வந்தாருன்னா உங்களுக்கு நல்லா அவங்க இருக்கும். இந்த ஷுவாக் ஷெக்டே எடுத்தாங்க. அவரும் பவுலிங் போடுவாரு. அவருக்கு பவுலிங்கே கொடுக்கலையே. ஒரு பவுலர் சும்மா தானே இருக்காரு. அது மேக்ஸ்வெல் ஸ்டாயின்ஸ் வேற வச்சிருக்காங்க. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, நான் எப்படி வந்துட்டு உங்களுக்கு டீமை இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அன்பார்ச்சுனேட்லி பாவம் அவருக்கு சான்ஸே கிடைக்கல. பட் இந்த மாதிரி ஒரு பீஃப்டு பேட்டிங் லைனப், bowling ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது ஐ டோன்ட் நோ ஹவு மச் இஸ் பிரசன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஃபெல்ட்ங்கும் போது அந்த ஹெக்டேக் பதில நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ட்ரை அண்ட் பிரிங் இவரு பேர் என்ன, ஹர்ப்ரீத் பிரார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் ஆஃப் ஒமர் சாய் ஆர் மார்க்கோ என்சன் பதிலா நான் ஜார்ஜ் இங்கிலீஷ்ல நான் கொண்டுட்டேன்னா இதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே அந்த சாய் கிஷோர் வந்து ஒரு பர்ஸ்ட் கொடுத்த உடனே அப்படியே மேட்ச் இந்த பக்கம் வந்துருச்சு உங்களுக்கு. சார் கடைசி 6 ஓவர்ல 104 ரன் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 14 ஓவர்ஸ்ல 139 for 5. அங்கேருந்து வந்து 104 ரன் நீங்க கொடுத்துருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்ல இன்னொரு விக்கெட் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் ஹவ் பீன் அண்டர் சீரியஸ் பிரஷர். சஷாங்க் சிங் வந்து சூப்பர்பா ஆடிட்டார் உங்களுக்கு. சோ அதைத்தான் சொல்றேன், மேக்ஸ்வெல் இஸ் ஆல்வேஸ் பீன் சம்மன் பீன் ஹிட் அண்ட் மிஸ். அவர் பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு வீர் வந்து சுப்மான் கில் வந்து விக்கெட்டை கொடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் சம் ஒன் யூனோ ஆஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆஃப் ஜார்ஜ் இங்கிலீஷ், இந்த பேட்டிங் லைனப் நீங்க ஒண்ணுமே பண்ண எத்தனை போலர் தான் வச்சுப்பீங்க? உங்களுக்கு ஒன் ஆஃப் ஒமர் ஜாயி, ஒன் ஆஃப் மார்க்கோ யான்சன், ஓகே, ஹர்ஷதீப் சிங் குவாலிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வைஷாக் விஜயகுமார் has proved what he is capable of. யஜுவேந்தர் சஹல், ஹர்ப்ரீத் பிரார், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், இன்னும் எவ்வளவு போலர்ஸ் உங்களுக்கு வேணும்? இப்ப நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி இந்த பேட்டிங் லைனப்ப பாக்குறதுக்கு பயமா இருக்குங்கும் போது இஃப் யூ கெட் சம்மோன் லைக் ஜார்ஜ் இங்கிலீஷ், இந்த பேட்டிங் கொலாப்ஸே ஆகாது. இப்ப நீங்க மேக்ஸ்வெல் அடிக்கலன்னாக்குள்ள அப்படியே உள்ளே வச்சுட்டு நீ எப்ப அடிக்கிறியோ அடின்னு விட்டுட்டு இஃப் யூ ஹேவ் சம்மர் லைக் இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு இப்ப 5 விக்கெட் போச்சு, 50ல ஆடிட்டு இருக்காரு, டப்புன்னு தூக்கி அடிச்சாரு. ஒரு பால் என்னாச்சு, சாய் கிஷோர் அவர் தூக்கி அடிச்சது அப்படியே கையில பட்டு அப்படியே போச்சு, மிஸ் இட்டு.
அது கைக்கு போயிருந்ததுன்னா 210. இப்ப என்னோட கால்குலேஷன் படி இவங்க ஜெயிச்சிருவாங்க தான் நினைச்சேன். 15 ஓவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட அல்கோரிதம் படி குஜராத் வாஸ் 4 runs ahead. But that is how it goes when you chase a target of 240. It doesn't happen all the time. All credit to Punjab. It can only make them more stronger in future games if they play Josh English. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டேன். அந்த ஹெக்டேக்கு வந்து சான்ஸே கிடைக்கல, அவர் எப்படி டிராப் பண்றது, அதெல்லாம் யோசிக்க கூடாது நீங்க. நான் இந்த வருஷம் கப் அடிக்கணும், நான் கப் அடிக்கிறதுக்கு வாட் இஸ் கோயிங் டு பி த ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பினேஷன். இப்ப நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு மேக் தம் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் தே ஹேவ் ஈவன் மோர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப்னு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிட ஜாஸ் இங்கிலீஷுக்குலாம் இடம் கிடையாது, இந்த they have to play both ஒமர் சாய் அண்ட் மார்க்கோ ஆன்சன்ன்றீங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இல்ல பீடா, கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸே நானும் நினைச்சேன் இங்கிலீஷ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க ஆட மாட்டாங்கன்னு நினைச்சது. அன்பார்ச்சுனேட்லி இடன் பிளே. ஈவன் பிரியன் ஷாரியா கேட்ச் கையில வந்த கேட்சை விட்டாங்க. அப்பவே 24-2 நீங்க நேற்று ப்ரிவியூல சொன்னதே ஆயிருக்கும். அதுல இருந்தே அவங்க ஜஸ்ட் மிஸ். ஸோ இங்கிலீஷ் மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் அவங்களுக்கு தேவை. இன்னும் பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். டு பி ஃபேர், இட் மே பி அன்பார்ச்சுனேட். பட் ஒரு இந்தியன் பிளேயரை அவங்க ட்ராப் பண்ணிட்டு இங்கிலீஷை கொண்டு வந்தாங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி த ரைட் வே டு கோயிங் ஃபார்வர்ட். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, மேக்ஸ்வெல் கேன் பி எ ஃபில் இன் ஸ்பின்னர். அங்க எங்க வந்து போடுறதுக்கு cannot be the second spinner, my humble opinion. And பிரார் கேன் ஆல்சோ பேட். அவரும் கடைசியில வந்து பெரிய சிக்ஸ் அடிப்பார் பிராரு. இப்ப நீங்க அந்த கேட்ச அவர் பிடிச்சிருந்தாருன்னா செகண்ட் ஓவர்ல கேட்ச், செகண்ட் ஓவர்ல பிரியான் ஷாரியாவோட கேட்ச், அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆயிட்டாரு. அந்த 17 for 2 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் யூ டோன்ட் நோ வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட். பிரியான் ஷாரியா அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா ஆடி 47 ரன் அடிச்சிட்டாரு. தட் ஸ்டிச்ட் அ பார்ட்னர்ஷிப் ஃபார் them டு ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்டு. அப்ப 17 for 2னா டைனமிக்ஸே வேற மாதிரி இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு திருப்பி அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவா ஆடி இருப்பாரா தெரியாது உங்களுக்கு. அப்ப ஸ்ரேயாஸ் ஐயரும் உங்களுக்கு அவுட் ஆயிருந்தாருன்னா they would have been பிலோ பார் ஸ்கோருக்கு வந்திருப்பாங்க. நம்ம சொன்னது 190 கூட வராம போயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு, ஸ்டாயினிஸும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் உங்களுக்கு ஆடினா இருக்கும்போது நவ் யூ ஆர் ட்ரைங் டு ஹேவ் சஷாங்க் சிங் அட் நம்பர் 7. அஸ்மத்துல்லா உமர் ஜாயும் பாருங்க, பேட்டிங் வந்து அவரும் ஒண்ணும் பண்ணல, 2 பால் தான் ஆடினாரு. இங்க ஆடி கொடுத்தது யாருன்னா முதல்ல அந்த பிரியான்சாரியா கொடுத்த ஸ்டார்ட், ஸ்ரேயாஸ் ஐயரோட கம்போசர் டு டேக் இட் இந்த டீப் அண்ட் சப்போர்ட்டட் பிரில்லியன்ட்லி பை சஷாங்க் சிங். இன்ஸ்பைட் ஆஃப் தட் இத்தனை ஃபெயிலியர்ஸ் நம்ம சொல்லியும் ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் ஆகாது. தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். when you have a guy like ஜாஷ் இங்கிலீஷ், யூ டோன்ட். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இப்ப ஜார்ஜ் இங்கிலீஷ் இருந்தாருன்னா யூ வுட் ஹவ் பேட்டட் அட் தி பொசிஷன் வேர் அஸ்மத்துல்லா உமர் சாய் பேட்டட். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு அந்த இதுவே தேவையில்லை. அதுக்கப்புறம் மார்க்கோ ஆன்சன் கேன் ஆல்சோ பேட். அப்படிங்கும்போது திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஏன்னா வந்துட்டு எந்த சர்ஃபேஸ்லயும் பெருசா சீம் மட்டும் எதுவோ இப்ப வாண்டரஸ் மாதிரி செஞ்சுரியன் மாதிரி பால் இப்படி அலையும்பா, பாஸ் பாலர் போட்டா அலையும், எடுத்தோடனே 2 ஸ்லிப்பை வச்சு ககிசராபா தான் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, வச்சு டமால் டிமால் அங்கிங்க அடிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணும், யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு ஹாவ் அ டீம் வென் யூ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் டு சேஸ் 230. இப்ப ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்துட்டாருன்னா இந்த டீம் பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். அவங்க அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்காம இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் they should only play one overseas fast bowlers and bring back Josh English in. கரெக்ட் தான் பீடா. அண்ட் டைம் டு அப்ரிஷியேட் ஸ்ரேயாஸ் ஐயர்ஸ் நாக். எக்ஸ்ட்ராடனரி ஆடிட்டாரு. யார கிரேட் ஃபார்ம் ரன்னிங் இன்டு த டோர்னமெண்ட். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சூப்பராக ஆடி இருந்தாரு. இங்கேயும் வந்து அதை சூப்பராக கண்டினியூ பண்ணி எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ். அந்த செஞ்சுரிக்கெல்லாம் பார்க்கல. அவர் நினைச்சிருந்தா அவர் தான் கேப்டனு, சிங்கிள் எடுத்து கொடுன்னு சொல்லி ஒரு 100 அடிச்சு இப்படி காமிச்சிருக்கலாம். பட் அதை பண்ணாம டீமுக்காக விளையாடினாங்க. ஐ திங்க் தட் மேட் தி டிஃபரன்ஸ் அட் தி எண்ட். யோசிச்சு பாருங்க, இஸ் ரஷ்ஷிங் ஃபார் த செகண்ட் ரன் இன் த லாஸ்ட் ஓவர், ரஷ்ஷிங் ஃபார் த செகண்ட் ரன். ஓகே, அவருக்கு அந்த 100 வந்து அவரோட மைண்ட்ல இருந்ததுன்னா அவர் ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்காரு. 3வது ஓவரே அவர் உள்ள வந்துட்டாருங்கும் போது என்னால ஓட முடியல அப்படின்னு பாவலா காட்டிட்டு ஸ்ட்ரைக் நான் எடுத்துட்டு செல்ஃபிஷா எடுத்துட்டு 100 அடிக்கிறேன்னு அடிச்சிருக்கலாம். கல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கே அவர் என்ன பண்ணாரு, நல்ல செம ஸ்டார்ட் நரேனோ இவரு ஃபில் சால்ட் கொடுத்தா நம்பர் 3 அவர் வரவே மாட்டாரு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் going any closer to the trophy. If you have a captain who wants to sacrifice his personal milestones for the best interest of the team, அதுதான் வந்து ஸ்டாண்ட் அவுட். இப்ப எனக்கு என்னன்னா இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா அப்படிதான் யோசிப்பாங்க. இந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு, பிரசாந்த் சிங் வந்து உனக்கு நம்பர் 7ல வந்து ஆடுறாரு, நான் 2 ஃபாரின் ஓவர்சீஸ் ஓவர் போலரை ஆடிடுறேன். இப்போ உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இன் மை ஒப்பீனியன் இஸ் a capable bowler to bowl 2 overs.
2 ஓவர் அவரால் போட முடியும். கிளென் மேக்ஸ்வெலாடையும் 1 ஓவர் 2 ஓவர் போட முடியும். ஸோ அதை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 4 ஓவர் அங்கேருந்தே ஏமாத்தி போட்டுடலாங்கும் போது ஐ வுட் ராதர் வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் மை பேட்டிங். ஒரு நாளைக்கு மை bowling யூனிட் ஃபெயில்டு, நீ 250 அடிக்கிறியா, when I have someone like Josh Inglis at number 4 coming after Shreyas Iyer, it is going to put fear on the opposition. That is what I will do, but I'm not sure whether they will do that, but that is the right combination in my humble opinion. ஓகே. அது மாதிரி நியூ பாலை கொஞ்சம் ஜிடி வேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல போயிடா. எப்படி அந்த நியூ அந்த நல்ல கண்டிஷன்ஸு இன்னும் நல்லா போட்டிருந்துருக்கலாம். நல்ல பவுன்ஸ் வேறு இருந்தது. எப்படி அந்த விக்கெட்டில் நியூ பாலில் போடக்கூடாதோ அதை சிராஜ் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். ஹர்ஷதீப் இந்த சைடு கொஞ்சம் நல்லாவே போட்டார். ரபாடா வாஸ் குட், பட் சிராஜ் வந்து கொஞ்சம் ஐ திங்க் நீட்ஸ் டு இம்ப்ரூவ் லாட். பிரசீதும் வாஸ் நாட் அப் டு த மார்க் இன்னைக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹர்ஷத் கான் பற்றி நான் பேசலை. அவர் ஏற்கனவே ஜஹீர் கான சம்பவம் பண்ணிட்டாரு மும்பையில இருந்து. என்ன இப்போ நேராக ஏமாத்திட்டு இருக்காரு இங்கே வந்து. ஹி ஆல்சோ நீட்ஸ் டு இம்ப்ரூவ். அதாவது, டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் தான் டிஃபைனிங் மொமெண்ட் நம்ம சொல்லிட்டோம். பர்டிகுலரா யூ காட் அ ஏர்லி விக்கெட், ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன் வாஸ் டிராப்ட் அண்ட் ஸ்டில் நீங்க வந்து 6 ஓவர்ல 73 ரன் நீங்க கொடுக்குறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு மேட்ச் போயிடுச்சு. அங்கேயிருந்து பிடிக்கவே முடியாது. பிகாஸ் த பால் உங்களுக்கு ஓல்ட் ஆச்சுன்னா ஒன்னு பால் ஸ்பின்னும் எடுக்காது, அதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லை, மாட்டிப்பாங்க. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, த வே த யங் சாய் கிஷோர் போல்டு இன் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி ரஷித் கான் வாஸ் நாட் அப் டு த மார்க். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வென் யூ கிவன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போலிங் இந்த லேட் எண்ட் ஆஃப் த ஓவர்ஸ், நீங்க வந்துட்டு 17 ரன் 18 ரன் 1 ஓவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ரெஸ்பெக்ட் அட் ஆல். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அவங்க டெஸ்பரேட்டா ரபாதாக்கு 3வது ஓவர் கொடுத்தாங்க பவர் பிளேல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 6 ஓவர்ல ஸ்டார்ட் போச்சுன்னா அவங்க ஹோம் டீமே இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால. எனக்கு என்னன்னா அந்த அர்ஷத் கான் கொடுத்த அந்த 1 ஓவரை ரஷித் கானுக்கே கொடுத்துருக்கலான்ற நானு. What kind of a risk you are taking when the batsmen are just waiting to line up? அந்த situationல you are bringing a bowler like Arshad Khan is something I can't understand. Or else they would have given it to Prasidh Krishna. இப்போ பிரசித் கிருஷ்ணா is an international bowler, played all formats for India அப்படிங்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் கவுன்ஸ் they've got a rollicking start போது should have been பிரசித் கிருஷ்ணா. அந்த 1 ஓவர்ல போன மொமெண்டம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பியே வரல. பியூட்டிஃபுல்லா திருப்பி கொண்டு வந்தாரு. நார்மலி பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் போட்ட அந்த டபுள் விக்கெட் ஓவருக்கு அடுத்த ஓவர் ரஷித் கான் ஒரு 4 ரன் கொடுத்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சி இருக்கிருப்பாங்க. அவர் அந்த மாதிரி ஒரு ஓவர் போடுறாரு. அதுக்கப்புறம் 14 17 19 போயினே இருக்கு உங்களுக்கு. எப்படி நீங்க 104 ரன் கொடுப்பீங்க 6 ஓவர்ல? தட் இஸ் 17 ரன்ஸ் அண்ட் ஓவர். ஐ ஜஸ்ட் காண்ட் ஈவன் பிலீவ். ஓவரால 17.3 runs and over you pleaded in last 6 overs. 210 was a par score. They got 34 more. They made a fist out of it. அப்பயும் நான் எதிர்பார்த்தேன் ஷட்பேன் ரதர்ஃபோர்ட் வந்து ஒரு 2 பால் பட்ட உடனே அடிச்சிருவாங்கன்னு. அதுதான் இட் வில் ஆல்வேஸ் ஹேப்பன். இப்போ ஜிடி டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். நிறைய நான் டைம் சொல்லுவேன் நான், டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க பாருங்க, சேசிங் கிரவுண்ட் தான் அது. பட் யூ வேஸ்டட் த நியூ பால். நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி. அதனால வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு திரும்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அகமதாபாத்ல when you don't make use of the new ball. ஓகே. ஸோ பஞ்சாப் வந்து 2 பாயிண்ட் அள்ளிட்டு போயிட்டாங்க அகமதாபாத்துக்கு. இப்போ ஜிடிக்கு வந்து வின்லெஸ் அஸ் ஆஃப் நோ. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். பீடாக எல்லா டீமும் ஒரு ரவுண்ட் ஆடி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? நத்திங் டு வரி அபவுட். ஜிடி ஆல்சோ பிளேட் வெரி குட் கிரிக்கெட். இப்போ நிறைய இப்போ போன மேட்ச் அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் இந்த மாதிரி பண்ணாங்க, அது இதெல்லாம் சொன்னது இட்ஸ் நாட் மச் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் அட் ஆல். போத் த டீம்ஸ் பிளேட் வெரி 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 வெல். அதுல எந்த சந்தேஷமும் கிடையாது. 244 அப்படிங்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளானா ரொம்ப அழகா பட்லர்ல பியூட்டிஃபுல்லா ஆனாரு. சாய் சுதர்ஷன் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 20 பால்ல 25 ரன் தான் அடிச்சிருந்தாரு பிகாஸ் சுப்மான் கில் வாஸ் கோயிங் ஆன் சாங். அதுக்கப்புறம் பட்லர் வந்த உடனே இந்த ரோல்ஸ் ரிவர்ஸ்டு. நீ நீ ஆடு கடைசி வரைக்கும் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10 பால்ல 24 ரன் அடிச்சாரு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்தது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேர் லுக்கிங் லைக் தேர் கோயிங் டு டூ தி இம்பாசிபிள் பாசிபிள் பிகாஸ் தே வேர் ahead after 15 overs in my calculations. ஒன்லி கேம் சேஞ்சர் வாஸ் வைசாக் விஜயகுமார். அதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு ஜிடி வந்துட்டு வருத்தப்படுறதுக்கோ என்னடா பண்றது அடுத்த மேட்ச் யோசிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. Both teams played very good cricket. The team which really got the tick in the winning factors, what we mentioned, got the 2 points. Congratulations to Punjab, and I hope that they continue their winning ways. Also consider about bringing Josh English. That is what we have got for this review for this exciting game. அடுத்த game we move on to Guwahati. Rajasthan Royals and Kolkata Knight Riders both are searching for points. யாரு பாயிண்ட்ஸ் வாங்க போறாங்க? We'll come back and do a preview with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.